உதட்டீங்க. என்னங்க சொன்னா உதட்டீங்க, இருந்தாலும் சொல்லிடுறேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களின் ஆடியோ ஒன்று இணையதளத்தில் வெளியாகி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. 2G வழக்கில் சிக்கி விடுதலை செய்யப்பட்ட நிலையில் நாங்கள் யோக்கியர்கள், இதனால்தான் நீதிமன்றம் எங்களை விடுதலை செய்தது என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எம்பியாக இருக்கக்கூடிய ஆர். ராசா, கனிமொழி மற்றும் தயாநிதி மாறன், ஏன் முதல்வர் ஸ்டாலின் கூட பல முறை மேடைகளில் கூறியிருந்தார். ஆனால் உண்மைகளை மறைப்பதற்கு கொலை கூட செய்துவிட்டு நாங்கள் யோக்கியர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியில் பித்தலாட்டம் செய்த பலமுறை செய்த நிலையில் உண்மை என்றாவது ஒரு நாள் நிலைத்து நிற்கும் என்பதற்கேற்ப தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் TMK ஃபைல்ஸ் என்ற 3 வெளியிட்டு திமுகவின் கூடாரத்தையே தற்பொழுது சரித்துவிட்டார். ஏனென்றால் 2G வழக்கில் யாரிடம் இருந்து எவ்வளவு பணம் பெறப்பட்டது என்பதை முன்னாள் IPS அதிகாரி ஜாஃபர் சேட் என்பவர் மூலமாகத்தான் திமுகவினர்கள், குறிப்பாக திமுகவின் எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி, ஆர். ராசா, தயாநிதி மாறன் இவர்கள் 2G வழக்கில் இருந்து தப்பித்ததற்கும், குறிப்பாக முக்கிய சாட்சியாக இருந்த சாதிக் பாஷா அவர்களை கொலை செய்து அதை தற்கொலையாக மாற்றியதற்கு பல கோடி பேரம் பேசப்பட்டதும் தற்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. திமுகவினர்கள் தமிழக மக்களையும் தமிழையும் காப்பாற்றுவதற்காக ஆட்சி அமைந்திருக்கிறது என்று கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கனிமொழி அவர்கள் பிரச்சாரம் செய்தார். ஆனால் திமுக ஆட்சி அமைந்த பிறகுதான் தமிழகத்தில் கொலை கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்ததோடு மட்டுமல்லாமல், குறிப்பாக திமுகவினர்கள் செய்யக்கூடிய அட்டூழியத்தின் காரணமாக விவசாயிகளும் தற்பொழுது பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அதிமுகவின் ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் திமுகவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் பெயர் மட்டும் கலைஞர் நூற்றாண்டு விழா, கலைஞர் என்று அனைத்திற்கும் பெயர்களை சூட்டி வருவது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கனிமொழி, ஆர். ராசா மற்றும் தயாநிதி மாறன் அனைவரும் கூண்டோடு சிறைக்கு செல்வதற்கு முக்கிய ஆதாரமாக இந்த ஆடியோ ஒன்று இணையதளத்தில் வெளியிட்டுள்ள அண்ணாமலை அவர்கள் மூலமாக கூண்டோடு மீண்டும் திகார் சிறைச்சாலையில் கனிமொழி அவர்கள் விரட்டியடிக்கப்படுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மக்களே, உங்களது கருத்துக்களை கூறுங்கள். கனிமொழி அவர்கள், ஆர். ராசா இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம்? முக்கிய சாட்சியாக இருந்த சாதிக் பாஷா அவர்களை கொலை செய்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்யப்பட்டதாக நாடகமாடிய திமுகவின் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியை பறிக்கலாமா என்பதையும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மேலும் இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.